இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீலிங் ஃபேன். இது பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் ஃபேனு. இந்த ஃபேனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரிங் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் சாஃப்ட் தேஞ்சதுனால என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கப்ப சவுண்டு வரும். எப்படின்னா ஒரு டக் டக் டக்குன்னு சவுண்டு வந்துகிட்டு இருக்கும். ஃபேன் வந்து கீழே விழுற மாதிரி ஆடும். இதுதான் பிரச்சனை. அதில் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் வந்து தேஞ்ச இடத்த பார்த்தீங்கன்னா பொத்தி விட்டுருப்போம். கொத்தி விடுறது எப்படின்னா, சின்ன உளியை வச்சு கொத்தணும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன் சைடு மட்டும் தான் தேஞ்சிருக்கு. மே பேரிங் உட்கார்ற சைடில் வந்து தேஞ்சிருக்கு, அடி பேரிங் தேயும். அதனால் பேரிங் மாற்றி தான் ஆகணும். சாஃப்ட் மட்டும் தேயாமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உளியை வச்சு தான் கொத்திருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை கொத்தி விட்டோம்னா பேரிங் வந்து புது பேரிங் மாட்டுறப்ப டைட்டாக பிடிச்சிக்கும். ஷேக் இருக்காது அடுத்த வாட்டி. ரொம்ப சவுண்டும் வராது. இது பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பேரிங். இது வந்து டாப்பில் வரும். என்னன்னா 6202 என்னோட பேரிங் நம்பர். அது நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1ஆம் நம்பர் பேரிங். இதை ரிமூவ் பண்ணுற பேரிங் ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6201. இது நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபிட் பண்ணி ரன்னிங் பண்ணி பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஷேக் இருக்காது. டைட் பண்ணி ரன்னிங் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான்.